சபரிமலையில் நாளுக்கு நாள் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. மகர விளக்கு மற்றும் மகர ஜோதி விழாவிற்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் தயாராகி வருகிறது. மண்டல காலத்திலிருந்து ஜனவரி 3ஆம் தேதி மாலை 5 மணி வரை 33,71,695 பேர் சுவாமி ஐயப்பனை தரிசனம் செய்துள்ளார்கள். கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் ஜனவரி 15ஆம் தேதி மகர விளக்கு பூஜையை முன்னிட்டு முன்பதிவு 40,000 குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஸ்பாட் புக்கிங் வசதியை தேவசம் போர்டு நிறுத்தியுள்ளது. அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். உலக புகழ் பெற்ற சபரிமலை கோவிலில் ஐயப்பனை தரிசனம் செய்ய ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான பக்தர்கள் வருவது வழக்கம். கார்த்திகை மாதம் முதல் நாள் தொடங்கி மண்டல பூஜை காலம் வரை 41 நாட்கள் ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டிருக்கும். அதனைத் தொடர்ந்து மகர விளக்கு மகர ஜோதி பூஜைக்காக நடை திறக்கப்பட்டிருக்கும். கடந்த மாதம் 16ஆம் தேதி மண்டல பூஜைக்காக நடை திறக்கப்பட்டது. இது சபரிமலை சீசன் என்பதால் லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றார்கள். இந்த ஆண்டு எப்போதும் இல்லாத வகையில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. பல மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் ஐயப்பனை தரிசனம் செய்துள்ளார்கள். மண்டல பூஜை டிசம்பர் 27ஆம் தேதி நடந்து முடிந்தது. அப்போது 35 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் 41 நாட்களில் தரிசனம் செய்துள்ளார்கள். கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி முதல் மகர விளக்கு பூஜைக்காக ஐயப்பன் கோவில் நடை மீண்டும் திறக்கப்பட்டது. டிசம்பர் 31 மற்றும் ஜனவரி 1ஆம் தேதி புத்தாண்டை முன்னிட்டு 1 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்துள்ளார்கள். மேலும் பக்தர்களின் வசதிக்காக தரிசன நேரத்தையும் திருவிதாங்கூர் தேவஸ்தானம் போர்டு அதிகரித்துள்ளது. அதன்படி அதிகாலை 3 மணிக்கு திறக்கப்பட்டு சுப்ரபாத சேவை மற்றும் நெய் அபிஷேகத்திற்கு பிறகு தரிசனங்கள் தொடங்கப்படும். பின்னர் மதியம் 1 மணிக்கு தரிசனம் நிறுத்தப்படும். அதன் பிறகு மாலை 4 மணிக்கு மீண்டும் தரிசனம் தொடங்கப்பட்டு இரவு 11 மணி வரை பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றார்கள். மேலும் சபரிமலையில் வரும் ஜனவரி 15ஆம் தேதி மகர விளக்கு மற்றும் மகர ஜோதி பூஜை நடைபெறுகிறது. அன்றைய தினம் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் திருவிதாங்கூர் தேவஸ்தானம் தரப்பில் முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. பக்தர்கள் அதிக நேரம் காத்திருப்பதை தவிர்க்கவும் கூட்ட நெரிசலை தவிர்க்கவும் ஸ்பாட் புக்கிங் வரும் ஜனவரி 10ஆம் தேதி முதல் ரத்து செய்யப்படுகிறது. ஆன்லைன் புக்கிங் விர்ச்சுவல் கியூ முன்பதிவு குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜனவரி 14ஆம் தேதி 50,000 பக்தர்கள் மட்டுமே முன்பதிவு செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மகர ஜோதி அன்று, அதாவது ஜனவரி 15ஆம் தேதி 40,000 பக்தர்கள் மட்டுமே முன்பதிவு செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதே போல ஜனவரி 14 மற்றும் 15ஆம் தேதி அதிக கூட்டம் இருக்கும் காரணத்தினால் பெண்கள் மற்றும் குழந்தைகள் சபரிமலைக்கு வருவதை தவிர்க்க வேண்டும் என்று தேவசம் போர்டு கேட்டுக் கொண்டுள்ளது. அதே போல ஜனவரி 16ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை ஆன்லைன் முன்பதிவு மற்றும் உடனடி தரிசன முன்பதிவு வழக்கம் போல் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கூட்டம் அதிகரிப்பு காரணமாக பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.